Welcome back to my channel. This is JV Lakshmi, Financial Consultant. லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே நம்ம இது வரைக்கும் ஃபினான்ஷியல் பிளானிங் ஜேர்னியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கைட் மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எப்போல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும், எந்த அளவுக்கு வந்து இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்மளே வந்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட உட்காந்து பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பீயிங் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், நான் வந்துட்டு ஆம்ஃபி சர்டிஃபைடு பர்சன் அண்ட் ஐஆர்டி சர்டிஃபைட் பர்சன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருக்குது என்னை அப்ரோச் பண்ணி உங்களோடது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய மெயில் ஐடியும் இருக்குது. நீங்கள் எனக்கு மெயிலும் அனுப்பி உங்களோட நீடை வந்து கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் ஜேர்னியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போது வந்து ஒவ்வொருத்தரோட நீடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கான கால்குலேஷன் தான் நம்ம வந்து பர்சனலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி டாபிக் என்ன, நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்னென்ன எல்லாம் இருக்குது பார்த்துட்டோம். பர்சனல் ஃபினான்ஸாக நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன டாப்பிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீயிங் அ உமன் மந்த், மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே. ஸோ இந்த கம்ப்ளீட் மந்த்து வந்து உமனை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உமனோட மந்த் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உமனோட பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ உமன் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறாங்க, அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பொட்டென்ஷியலில் இருக்குது. ஆனால் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க, எல்லா ஃபினான்ஷியல் டிசிஷனும் அவங்க எடுக்கிறாங்களா, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் நிறைய உமனோட நான் மீட் பண்ணும்போது, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு 17 வருஷமாக இருக்கேன். நிறைய உமன் நான் மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க, என்ன பிளானிங் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங், எது பற்றி பேசினாலும் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த உமனோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதை பற்றிலாம் பெரிய ஐடியா இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாரு அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய உமன் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து வெரி என்டர்ப்ரைசிங் உமன், நான் நிறைய வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான பர்சன், வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நான் லைஃப்பில் சாதிக்கணும், நல்ல லெவலுக்கு வரணும், என் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நிறைய ஆம்பிஷன், நிறைய கோல் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஆனால் இதுக்கு ஃபண்டமெண்டலாக அவங்களோட இன்கம்மை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதே அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. தெரியாதுன்னு இல்லை, யோசிக்கிறது இல்லை. இன்கம் வருது, அக்கௌண்ட்டில் இருக்குது, தேவைக்கு அப்பப்போ எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், மந்த் ஆன் மந்த் ஒரு இன்கம் வருது இல்லையா அப்படின்றது தான் இதில் மெஜாரிட்டியாக இருக்காங்க. எல்லா உமனும் நான் சொல்ல வரல, நிறைய உமன் வந்து அப்படி தான் இருக்காங்க. இது வந்து ஹெல்தியானது தானா நமக்குன்றது யோசித்து பாருங்கள். நம்ம வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறோம். ஈக்குவல் ரைட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பெரிய பிலீஃப் கிடையாது. மென்னுன்றது மென்னுக்கான வந்து அவங்களோட ரைட்ஸ் வேறு, உமனுக்கான ரைட்ஸ் வேறு. அப்படின்னும் போது நம்ம உமனாக பர்சனல் ஃபினான்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், ஏன் பர்சனலுக்கான விஷயங்களுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன், என்னோட நீடு வந்து இன்றைக்கி இந்த மந்த்து எனக்கு இந்த நீடு இருக்குது, இதுக்காக நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். இல்லை எனக்கு ஒரு 3 மாதம் கழித்து ஒரு விஷயம் பண்ணணும், இல்லை 5 இயர்ஸ் கழித்து ஒரு விஷயம் பண்ணணும், இதுக்கு நான் வந்து ஒரு பர்சனலாக ஒரு அமௌண்ட் எடுத்து நான் சேவ் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணியே பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்குன்னு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு இன்றைக்கி வந்து ஒரு லாகின் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் போர்ட்ஃபோலியோவிலேருந்து ஒரு டீட்டெயில் எடுக்கிறது வந்து மென்னு மட்டும் பண்ணக்கூடாது இல்லையா? உமனுக்கும் அது தெரியணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவை எப்படி போய் பார்க்குறது, உள்ளே போய் லாகின் பண்ணி பார்க்குறதுன்ற ஒரு
நாலெட்ஜும் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி 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 அவங்க இப்போ வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம். இது அதுவும் அகெயின் வந்துட்டு இந்த ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்குறது தான். மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் சொன்னாங்க, எஸ்ஐபியில் போடலான்னு சொன்னாங்க. 5000 பண்ணலாமா, 2000 பண்ணலாமா, 10,000 பண்ணலாமா. அகெயின் உமனுக்கும் அதே தான். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியும், எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ரீசெண்டாக நான் 2 உமனுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளானிங் பண்ணி கொடுத்தேன். உமனோடது நீடு வந்து டிஃப்ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டு. நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு உமன் என்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து யூரோப் ட்ராவல் போகணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி நாங்கள் நல்ல வெல் ஆஃப் தான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதுக்குன்னு பிளான் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து எங்களால் வந்து எடுத்து வைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதாவது கொஞ்சம் ஷார்ட் ஃபால் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், இல்லை பிஸ்னஸில் இருக்குது, மொத்த பணம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனில் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸில் நாங்கள் போகிற மாதிரி எனக்கு வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இதுவே வந்து ஒரு ஹெல்தி வே ஆஃப் லுக்கிங் இன்டு த போர்ட்ஃபோலியோ தான். அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஒரு ஆவரேஜாக அவங்க 4 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஃபேமிலிக்கு வந்து பசங்க 4 பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு ஆவரேஜாக ஒரு 40,000 மந்த்லி சேவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸில் என்ன வேல்யூ ரீச் ஆக முடியும்னு நான் ஒரு கால்குலேஷன் கொடுத்தோன்னே ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஸ்டார்டட் சேவிங். இது நடந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்க நல்லாவே கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபண்ட்ஸும் நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஈவன் தோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட நல்ல க்ரோத்தில் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. இன்னொரு உமன் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து நிறைய இன்கம் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டும் செப்பரேட்டாக பண்ணுறாரு, பட் வந்து he keeps on giving lot of கிஃப்ட்ஸு, நிறைய வந்துட்டு சர்ப்ரைசிங் கிஃப்டெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. நவ் he is 45 இயர்ஸ். 50 இயர்ஸில் நான் அவருக்கு வந்து ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 5 இயர்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கார் நேம் சொல்லிவிட்டு எனக்கு அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 lakhs தேவைப்படுது, அதுக்கு நான் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு ஒரு கால்குலேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு கால்குலேஷன் கொடுத்தோம். அவங்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ முடிச்சுட்டாங்க, 3 இயர்ஸ் முடிச்சுட்டாங்க. அனதர் 2 இயர்ஸில் அவங்க நினச்ச மாதிரி அந்த சர்ப்ரைஸாக அவங்க ஹஸ்பண்ட்க்கு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஹெல்தி வே ஆஃப் லுக்கிங் இன்டு யுவர் சேவிங்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு செப்பரேட்டாக இல்லை இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஒரு உமனுக்கு வந்து அவங்க நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை அவங்க ஏதாவது சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து தனியாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது கூட இவங்கக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு அது ஒரு செப்பரேட் ப்ரைடாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ஃபேமிலி போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஜேர்னியில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களோட டேர்ம் பிளானில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கவரேஜ் இருக்குது, எப்போ வந்து அதுக்கான ப்ரீமியம் பே பண்ணணும், எந்த மந்த்து வருது, எவ்வளோ ப்ரீமியம் அதுக்கு எடுத்து வைக்கணும், அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ வருது, ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூனா நம்ம யாரை அப்ரோச் பண்ணுறது, செகண்ட் அடுத்தது சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, எந்த மந்தில் நமக்கு எந்தெந்த ஒரு நீடுக்கு வந்து நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நமக்கு இதெல்லாமே வந்து மெச்சூராக எப்போ வந்து நம்ம கைக்கு வரும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உமன் ஆல்சோ ஹேஸ் டு நோ. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இது வந்து போகிற போக்கில் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து இது ஒரு குட் சைன் கிடையாது. நாளைக்கு சொல்ல முடியாது உமன் ஆர் லிவிங் மோர் தென் மென்.
மென்னுக்கு அப்புறம் கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் வந்து உமன் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஸோ ஒரு அந்த பர்சன் வந்து யார் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரோ அந்த பர்சன் வந்து ஒரு 70 இயர்ஸ்லையோ 72 இயர்ஸ்லையோ தவறிட்டார் அப்படின்னா அடுத்த ஒரு 7-8 வருஷத்துக்கு நீங்கள் தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அகைன் நீங்கள் போய் உங்கள் பசங்க கிட்ட தான் நிற்கணும். எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல, என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல, இது பாருங்க அப்படின்றது. ஈவன் வில் ரைட்டிங் வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லா ஃபேமிலிஸுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு அப்புறம் என் ஒய்ஃப்க்கு வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது ஒய்ஃப்க்கு இருக்கணும், ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் இருக்கணும், அது வந்து சில விஷயங்கள் என் குழந்தைங்களுக்கு போகணும், என்னோடய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லேருந்து ஒய்ஃப்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு வரும், அவங்க வந்து இதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, என் ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வந்து மென் பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் பண்ணும்போது நீங்கள் கூட உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ என்ன மாதிரி யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக, என் ஹஸ்பண்ட் வந்து 2 crores கவரேஜ் வச்சுருக்காரு, எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லேருந்து வந்து மந்த்லி ஒரு 1 or 2 lakhs வரும், அதை வச்சு நாங்கள் எங்களோட கம்ப்ளீட் லைஃப்பை வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கு மாதிரி எனக்கு எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் எவ்வளோ சேவிங்ஸ் அவர் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கூட இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஃபண்டு இருக்கோ அதை வச்சு எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் ஃபார் உமன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிங்க. இந்த மார்ச் மந்தில் வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ఏ దీపో డోయ్ ఇది ఆఫ్ చేయి. మాట్లాడినప్పుడు ముక్కులో చెవులన్నీ అరిచితా ఉంది. మోయించిన అంటే నాకు ఏసి చూపియాల. నేను కాదా వాళ్ళ బదులైనా